உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு பேஷண்ட்க்கு கிட்னி ப்ராப்ளம் எதனால வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ல இருந்து ஏஜ்டு வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் ஒன்று, அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். இது ரெண்டும் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்து கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். சுகர்னாலேயும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம், பிபி இருந்து அதுவும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம். இல்லை ஒரு நபருக்கே உங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கூடவே கிட்னி ப்ராப்ளமும் வரலாம். எதுவுமே கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னியை பாதிக்கும். அந்த கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிரியேட்டினைன் லெவல் 1 வந்தாலே உஷாராயிடுங்க. எனக்கு 50% தான் கிட்னி ஒர்க் ஆகுது, 50% ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு உஷாராக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 4 கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு உப்பு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? மீதி உங்கள் ரிப்போர்ட்டை வச்சு ஃபர்தராக நம்ம சொல்லணும். அடுத்தது, சிலர் சில நோய்களுக்காக வருடக்கணக்கில் பல மருந்துகளை எடுப்பாங்க. அதனாலேயும் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படும். இன்னும் சிலர் பெயின் கில்லர்ஸ், அதாவது வயிற்று வலி இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம், சில நோய்கள் வலி நிவாரண மாத்திரைகள், தலைவலி கூட இருக்கலாம். அடிக்கடி அந்த வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையும் கிட்னி ஃபெயிலியர். இப்போ கோவிட் வந்துச்சு. கோவிடுக்கு பிறகு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் வர்றாங்க பேஷண்ட். அதுக்கு முன்னாடி சுகர் இல்லை, ரொம்ப சின்ன வயசு, ஒரு டென்ஷன் ஒன்றுமே இல்லை. ஆனால் கோவிட் வந்திருக்கு. கோவிட் வந்த பிறகு அவருக்கு சுகர் இருக்குது. அதே போல் கோவிட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிலருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது. கோவிட் வந்திருக்கு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம். இது காரணம். அடுத்தது, சில காய்ச்சல்கள் வரலாம். சில காய்ச்சல்கள் 2-3 காய்ச்சல் கூட பாதிப்பு ஏற்படலாம். ஓரிரு மாதங்கள்லேயே கூட ஒரு 2 வகையான காய்ச்சல், 3 வகையான காய்ச்சல் கூட சிலருக்கு வந்திருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆன்டிபயோட்டிக், ஏன்னா ஓவர் டோஸ் கொடுத்தா தான் அவங்கள அந்த நேரத்துக்கு காப்பாற்ற முடியுங்கிற சூழல், அதில் இவங்க பாதிப்பு ஏற்பட்டு அதனால கிட்னி ப்ராப்ளம். சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதாக இருக்கலாம். இதை விட இன்னும் சொல்ல போனால், இப்போ கருவுற்ற பெண்மணி இருக்கா, அவளுக்கு ரெகுலராக ஸ்கேன் செக்அப் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்பவே சொல்லுவாங்க, இவங்களுக்கு சில ஆர்கன்ஸ் சின்னதாக இருக்கு, அதனால இந்த குழந்தை வேண்டாம், மூளை வளர்ச்சி குன்றி இருக்கு, ஹார்ட்டு இது துடிப்பு சரியில்லை, இல்லை ஒரு கிட்னி தான் இருக்கு, அது கூட சின்ன சைஸ்ல இருக்கு, இல்லை 2 கிட்னி இருக்கு ஆனால் சின்ன சைஸ்ல இருக்கு, இவங்களுக்கு அந்த உறுப்பு வளர்ச்சி இல்லை, அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கறது இல்லை. சிலர் ஓகே அபார்ட் பண்ணிடுறாங்க. சிலர் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் பல ஆண்டுகளாக, இப்போதான் கருத்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படிலாம் பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கருத்தரிச்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, இப்போ குழந்தை நமக்கு கருத்தரிச்சிருக்கு, இந்த குறைபாட்டினால கிட்னி ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேணும், அது கிட்னி ப்ராப்ளமா, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிலர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பேசி டிசைட் பண்ணி அந்த குழந்தைய கருவை வளர்த்து டெலிவரி பண்ணவங்க இருக்காங்க. அப்போ அது என்ன ஆகும், 1 or 2 இயர்ஸ்லேயே, இல்லை சில நாட்கள் சில மாதங்கள்லேயே அவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஓடி வருவாங்க. அப்போ இது பிறவிலேயே குறைபாடு இருக்கு அவங்களுக்கு, அதனால்தான் அவங்களுக்கு அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் குழந்தை இல்லாததுனாலையோ, இல்லை இந்த குழந்தை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனாலையோ நீங்கள் அந்த குழந்தைய பெற்று எடுத்துக்கிறீங்க. அப்போ அது கிட்னி ப்ராப்ளம். இப்போ தூக்கிட்டு ஓடி வராங்க, இந்த மாதிரி கிரியேட்டினைன் அதிகமாக இருக்கு, என்ன செய்யணும்? அங்கே ரிப்போர்ட்டில் பார்த்தா கிட்னி 2 சின்னதாக இருக்கும், சுருங்கி காணப்படும்.
இதனால எல்லாம் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. சரி, ஓகே. இதுக்கு என்ன சிம்டம்ஸ் பார்த்தோன்னா, ஜென்ரலா காலையில எழுந்த உடனே முகம் வீக்கம் காணப்படும். ஆரம்ப அறிகுறி. சிலருக்கு தொங்க போட்டு டிராவல் பண்ணாலோ, உட்கார்ந்திருந்தாலோ கால் வீக்கம் வரலாம். வயிறு உபசம் இருக்கலாம். குமட்டல் இருக்கலாம். வாந்தி இருக்கலாம். அடிக்கடி சளி இருமல் இருக்கலாம். நடந்தா மூச்சு வாங்கலாம். அனிமிக் ஆகலாம். ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அப்போ அவங்களுக்கு குளிர், நடுக்கம், லூஸ் மசில்ஸ், இல்லை பாடி ஃபுல் வீக்கம் இப்படியெல்லாம் வரலாம். உடம்புல அரிப்பு ஏற்படலாம். இது மாதிரி நிறைய அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனே நம்ம கிட்னி என்னாச்சு ஏதாச்சு ஸ்கேன் பண்ணணும். ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிருக்கலாம். ஹீமோகுளோபின் கட்டாயம் குறைஞ்சிருக்கும். கிட்னி சுருக்கம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சுருங்கி வர்றது அறிகுறிகளாக தெரியும். இதெல்லாம் வச்சு நம்ம ரிப்போர்ட்டை வச்சு அதுவும் ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது நிச்சயமாக டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இதை தவற விட்டோம்னா ஒன்ஸ் டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு மாற்று கிட்னி அறுவை சிகிச்சை செய்யும். இதுதான் கிட்னி ப்ராப்ளத்தோட கண்டிஷன். அதனால உங்களுக்கு கிரியேட்டினைன் லெவல் 1 இருக்கா, 1.2, 1 இருக்கா, அப்பவே 50% நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலைன்ற உஷாரில் நீங்கள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். தொடர்பு கொண்டா அதுக்கு வேண்டிய இடம் அத்தனை அட்வைஸும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் கிட்னியை நீங்கள் நீண்ட நாள் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் கடைபிடித்து பலன் அறியலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.